ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சிறுகுண்டா மார்க்கெட் தான் போக போகிறோம். எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து ஏதோ மேளா மாதிரி போட போகிறாங்க, அதாவது திருவிழா. அங்கே வந்து ஃபுட் ஐட்டம் எல்லாம் விற்கும். பசங்களை வந்து ஏதாச்சும் கைவினை பொருட்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த பிரேஸ்லெட் கொஞ்சம் நல்லா பண்ணுவாள். ஸோ அந்த பிரேஸ்லெட்டுக்கான சின்ன சின்ன மணி கோப்பாங்க இல்லையா, அது வாங்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போகிறோம். அப்படி போகும்போது நிறைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பாப்பாவோட ஸ்கூல் பேக். இதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஜிப் மட்டும் பிஞ்சு இருக்குது. ஸோ அதை சரி பண்ண கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாப்பாவோட ஃப்ராக் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகான ஃப்ராக். இது நல்லா போன வாட்டி பர்த்டே ஃப்ராக். இது ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் இதோட ஜிப்லைன் மட்டும் ஜிப்பு மட்டும் தனியாக பிஞ்சு வந்துருச்சு ஜிப்லைனை விட்டு. ஸோ அதை சரி பண்ண கொடுக்க போகிறோம். இங்கே அதுக்கெலாம் தனியாக கடைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பட் நான் வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நம்மளால் புதுசு வாங்க முடியும், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. கம்மி விலையிலேயே அதை சரி பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினைப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பேகுமே வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நான் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பேர் பேக் மாதிரி வச்சுக்குவேன். மற்ற பேக்கை துவைக்கும் போது இந்த பேக்கை கொடுத்து அனுப்புவேன். ஸோ அதனால் அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் பணம் வாங்குவாங்க, ஆனால் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எனக்கு ஸ்வெட்ரு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி போனேன்னா இங்கே இருக்க ஸ்வெட்டர் கலெக்ஷன், அதோட ரேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிருங்க. நான் பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா கூட்ரோடு வந்துடும். அங்கே நிறைய ஆட்டோ கிடைக்கும். ஒரு தடவை கூட எனக்கு இங்கெல்லாம் ஆட்டோ கிடச்சதே கிடையாது. இன்றைக்கி எங்களோட லக்கு, நாங்கள் மெயின் ரோடு வந்த உடனேவே ஆட்டோ கிடச்சிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதில்லை, ஜாலியாக ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டோம். ஸோ தெரியுது பாருங்கள், இந்த கூட்ரோடுக்கு வந்தோன்னா தான் எங்களுக்கு நிறைய ஆட்டோ கிடைக்கும். எப்போவுமே நான் இங்கேருந்து ஏறி போய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் முன்னாடியே கிடச்சிருச்சு. எல்லோரும் பாருங்கள் ஸ்வெட்டரோடையே சுற்றிட்டுருக்காங்க. ஸ்வெட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செத்துடுவோம். சிறுகுண்டா மோர் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எனக்கு 10 ரூபா, 2 பாப்பாவுக்கும் சேர்த்து 10 ரூபா வாங்கியிருந்தாங்க. டைம் கரெக்டாக சாயந்தரம் 4:20 ஆகுது. ஆனால் அந்த மாதிரியே இல்லை, ரொம்ப ஈவினிங் மாதிரி வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. அப்படியே நடந்து போகலாம் வாங்க. நடந்து போகும்போது பார்த்தா புதுசாக ஒரு கடை போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா தில்கூட் கடை. இப்போ வந்து எள்ளோட அறுவடை டைமு. இங்கே வந்து எள்ளில் செஞ்ச ஸ்வீட் கிடைக்கும், அதுவும் வாங்கலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா பாப்பாவோட பேக்கை வந்து தைக்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இல்லாத கடையே இல்லைங்க, எல்லாமே கிடைக்கும். வளையல் ஆரம்பித்து ட்ரெஸ் ஆரம்பித்து ஃபோனு, ஃபேன்சி ஐட்டமு, அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். இங்கே தான் பேக்குமே தைக்கணும். ஸோ முன்னாடி பாப்பா போயிட்டுருக்கா பாருங்கள் பேக் தைக்க கொடுக்கறதுக்கு. எப்போவுமே நான் வந்து ரெகுலராக இங்கே வந்து பேக்லாம் பிஞ்சு போச்சுன்னா வந்து இங்கே தைச்சி வாங்கிட்டு போவேன். சூப்பராக தைச்சி தருவாங்க. அடுத்த தடவை அதில் ப்ராப்ளமே வராத அளவுக்கு நல்லா தைச்சி கொடுப்பாங்க. நியாயமான விலையும் வாங்குவாங்க. பேக்கை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போவே ரெடி பண்ணி தர முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் வெளியில் போய்ட்டுருந்தோம். அப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தோங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கிருஷ்ணரோட ஃபோட்டோ. கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு பாப்பா வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தா. ஸோ அதுதான் எவ்வளோன்னு கேட்டால் 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப விலையாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்காமல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வரும்போதே நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் தில்கூட் கடை இருக்குது அப்படின்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். வின்டரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி கடைகள் போடுவாங்க, எப்போவுமே இந்த ஐட்டம் கிடைக்காது. சரி, கிடைக்கும் போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். எள்ளு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை தான் வந்து பார்த்துருந்தோம். என்ன வேணும் அப்படின்னு பாப்பாவை கேட்டுட்டு இருந்தேன். அவள் இந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தா. இதுலேயே பாருங்களேன், நல்லா ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதெலாம் வந்து சுகரு எள்ளு வச்சு செஞ்சது. இது பாருங்கள் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து வெல்லம் வச்சு செஞ்சது. இப்போ நம்ம வாங்குகிறோம் இல்லையா எள்ளில் செஞ்ச இந்த லட்டு, இதை வந்து இதையும் தில்கூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து 1 கிலோ 260 ரூபா. நாங்கள் ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு பாப்பாவோட ட்ரெஸ் ஒன்று ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிப் ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் ஒரு 10 மணி போல் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி துணி கடைகள் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியில் வந்து மிஷின் போட்டு உட்காருவாங்க. இந்த தாத்தா மட்டும்தான் இல்லை, இங்கே இருக்கிற 2-3 துணி கடைகள் முன்னாடி இந்த மாதிரி டெய்லர்ஸ் வந்து உட்காந்துட்ருப்பாங்க மிஷின் போட்டு. நம்ம எந்த ஆல்ட்ரேஷன் இருந்தாலும், இந்த மாதிரி ஜிப் ரிப்பேராக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா
சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவர் செக் பண்ணி பார்த்தாரு, ஜிப்பில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஜிப்பை வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஜிப் ஒன்று எடுத்தார். ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒரு 2 மாதம் கிட்ட ரிப்பேராகவே வச்சிட்ருக்கேன், ஜிப் ரிப்பேராகவே. பட் இதை கொஞ்சம் முன்னாடியே நான் ரெடி பண்ணியிருக்கலாம். எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 10 ரூபா தான். ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம இது வந்து 1000 ரூபா ட்ரெஸ்ஸு 10 ரூபா கொடுத்து ரிப்பேர் பண்ணால் தாராளமாக ரொம்ப நாள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக ட்ரெஸ்ஸை ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு அந்த தில்கூட் சாப்பிட்ணுன்னு ஆசை. சரி ஆசைப்படுறாளேன்னு கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா. அடுத்ததாக காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு காய்கறி மார்க்கெட் பக்கம் வந்திருக்கோம். நாங்கள் எப்போவுமே வாங்குகிற காய்கறி கடை இன்றைக்கி என்னவோ மூடி இருக்குது, அதிசயமாக இருக்குது. சரி ஒரு காய்கறி கடையாக முதல் பார்த்துக்கிட்டு போயிடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கடையை செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் ஒரு கடையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா இந்த கடைக்கு தான் வந்தோம். இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. காலிஃப்ளவர் 30 ரூபா. நம்ம ஊரில் காலிஃப்ளவர் விலை என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கீரை வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். தண்டு வந்து ரெட் கலர், கீரை வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் தண்டும் இலையும் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான இதுவை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இப்போ குளிர்காலத்தில் இது மாதிரியும் கிடைக்குது. சரி வாங்கி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 10 ரூபா தாங்க. நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு இவ்வளோ கீரை கொடுப்பாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பசங்க ஸ்டார் ஃப்ரூட் கேட்டிருந்தாங்க. இவர்கிட்டையுமே நிறைய காய்கறிகள் வச்சுருந்தாரு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் இந்த மார்க்கெட்லேயே இவர்கிட்ட மட்டும்தாங்க ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு. 100 கிராம் 15 ரூபா சொல்லியிருந்தாரு. எவ்வளோ காய்கறி வச்சுருக்காருன்னு பாருங்கள். பலாக்காய் கூட வச்சுருந்தார், குட்டி குட்டி பலாக்காய். ஒரு 100 கிராம் போல் வாங்கியிருந்தோம். 100 கிராம் 15 ரூபா தான். சரின்னு பசங்களுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன். இது பழமாக இருக்கும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் பச்சை கலரில் காயாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் புளிக்கும் தான். பட் பசங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காரு பாருங்கள், மிஷினை ஒட்டி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோஸ். நான் வாங்கிட்டு இருக்க இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து கொஞ்சம் பழசு. பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கெட்டுலாம் போகாது. ஸோ 1 கிலோ வாங்கினேன். இதுவும் 1 கிலோ 20 ரூபா தான். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொட்டேட்டோவும் 20 ரூபா தான். ஆனால் அவருக்கு பின்னாடி ரெட் கலரில் பொட்டேட்டோ வச்சுருக்காரு பாருங்கள், அதோட விலை வந்து 30 ரூபா. பட் ரொம்ப டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. மேலே தோல் மட்டும்தான் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அடுத்ததாக சிக்கன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 1 கிலோ சிக்கன் வந்து 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் அரை கிலோ சிக்கன் போல் கேட்டிருந்தேன். இங்கே வந்து 160 ரூபா கிலோன்னு கூட சிக்கன் கிடைக்கும். பட் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேது. ஸ்கின்னெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் முடியோட அப்படிலாம் தருவாங்க. பட் இங்கே வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஈரல் பிடிக்கும்னு ஈரலும் கேட்டு வாங்கிக்கிட்டு பாப்பாவுக்கு செருப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வாக்கரு பிராண்டில் தான் எடுத்து காட்டியிருந்தாங்க. நல்லா பிங்கிஷாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மாடலும் காட்டியிருந்தாங்க. இது வந்து எலாஸ்டிக் மாடல், நம்ம வந்து பெல்ட்டு கிடையாது, எலாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அடுத்து இன்னொரு டைப்பும் காட்டியிருந்தாங்க. எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. எல்லாமே வாக்கரு பிராண்டில் தான் காட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து பாப்பா கையில் வச்சுருக்க இந்த சாண்டல் தான் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அவள் வந்து பிங்க் கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தா. இதோட விலை வந்து 250 ரூபா, 260 சொன்னாங்க. நான் 250 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். செருப்பு அது எல்லாமே வாங்கிக்கிட்டு அடுத்ததாக பாப்பா வந்து பிரேஸ்லெட் பண்ணுவாள் ரொம்ப அழகாக. ஸ்கூலில் ஏதாச்சும் கைவினை பொருட்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான மணி தான் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய கடையில் கேட்டோம், பட் கிடைக்கல. ஆனால் இந்த கடையில் கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதனால தான் வந்தோம். இங்கே பார்த்தா எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ டைப் ஆஃப் பட்டன்ஸு, லேஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் மணின்னு கேட்டோன்னே இந்த ஆரி ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, துணியில் வைப்பாங்களே, அதை எடுத்து காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா அதை கண்டுபிடிச்சா. ஒரு பேக்கெட் 10 ரூபா, இதில் 12 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா கலர்லேயும் 2 பேக்கெட் கொடுக்க சொல்லியிருந்தோம். அது மாதிரி பிங்க் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், ப்ளூ கலர்லேயே 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எல்லா கலர்லேயும் 2 தான் வாங்கினோம். ஆரஞ்சு கலரில் 2, மொத்தமாக 100 ரூபாய்க்கு 10 பேக்கெட்டு மணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததாக ஸ்மார்ட் பஸாருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பெட்ஷீட் பார்த்தோம். பெட்ஷீட்லாம் எவ்வளோ விலை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பேக்கில் இருக்கு இல்லையா, அதெலாம் வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி. பேக் இல்லாமல் வெளியில் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து 799 ரூபா. அடுத்ததான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டர் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு அங்கே பிளாங்கெட் இருக்கவே அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம். பாப்பாவுக்கு ஸ்வெட்டர்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து விலையும் கம்மியாக கிடைக்கும், குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும்.
அடுத்ததான் இங்கே பாருங்களேன், இந்த உள்ளன் த்ரெட்டில் ஸ்வெட்டர் தானே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் குர்த்தி இருக்குது. இது எல்லாமே உள்ளன் த்ரெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ திக்காக இருக்கும். குளிருக்கு போட்டோன்னா குளிரவே குளிராது. இதை வந்து நம்ம வெளியிலே ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகலாம். 800 தான் இதோட ப்ரைஸ். சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இந்த ஜாக்கெட் தான் பார்த்தோம். இதோட விலை வந்து 2500 போட்டிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. போட்டால் குளிருக்கு என்ன சொல்கிறது, குளிரே எடுக்காது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த ரெட் கலர் ஸ்வெட்டர் எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சரி இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இதில் இருக்கிறதுலே வந்து எல்லு தான் லாஸ்ட்டு சைஸு. சரி இதை விட சின்னது இல்லை, மீடியம் இல்லை. என்னோடய சைஸ் வந்து மீடியம் தான். சரி எல் சைஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஃபிட் ஆச்சுன்னா நம்ம இதையே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அடுத்து க்ரீன் கலரில் ஒரு ஸ்வெட்டர் கொடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல உள்ளன் த்ரெட்டில் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை வந்து 1000. 1000னா 1000 கிடையாது, 40% நமக்கு ஆஃபர் இருக்குது. சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். பட் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் வந்து இதில் பாருங்களேன், இதுலேயே அந்த பிளாக் கலர் கூட வந்து கொஞ்சம் ஷிம்மரியான த்ரெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து போட்டேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் போடும்போது அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக போடுவாங்க. எப்படி நம்ம ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும்னு நினைப்போமோ அது மாதிரி இவங்க ஸ்வெட்டரும் ஃபிட்டிங்காக போடுவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தொலைன்னு லூஸாக போட்டோன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே வச்சுட்டு அடுத்ததாக புளி வீட்டில் இல்லைங்க, புளி தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து புளியோட விலை வந்து 1/4 கிலோ 65. நம்ம ஒருத்தர் வந்து வீடியோவில் கண்டினியூஸாக கேட்டிருந்தாரு புளியோட விலை போடுங்க அப்படின்ட்டு. இதுவும் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.